Illustration number 18. Modern Enterprises Limited is considering the purchase of new computer system for its research and development divisions, which would cost rupees 35 lakh. மாடர்ன் என்டர்பிரைஸ்ங்கிற ஒரு கம்பெனி வந்து அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 lakhs. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் கம்ப்யூட்டர் ஸோ இதோட கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 lakh rupees 35 lakh. Next, the operation and maintenance cost excluding depreciation are expected to be rupees 7 lakh per annum. So operation and maintenance cost excluding depreciation எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா rupees 7 lakh. Operation and maintenance cost எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா rupees 7 lakh. Next, it is estimated that the useful life of the system would be 6 years, at the end of which the disposal value is expected to be rupees 1 lakh. ஸோ இந்த கம்ப்யூட்டரோட லைஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 years. ஓகே, லைஃப் 6 years. இந்த அசட்டோட எண்ட் ஆஃப் தி பீரியட்ல நம்ம இதை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 1 lakh. சால்வேஜ் வேல்யூ rupees 1 lakh. The tangible benefits expected from the system in the form of reduction in design and craftsmanship cost would be rupees 12 lakh per annum. Okay, so இந்த டிசைன் அண்ட் கிராஃப்ட்மேன்ஷிப் காஸ்ட் டிக்ரீஸ்னால நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் இன்கம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 lakh per annum வருது. ஓகேங்களா? கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 lakh per annum. ஓகே, கேஷ் இன்ஃப்ளோ rupees 12 lakh per annum. Next, the disposal of used drawing, office equipment and furniture initially is anticipated to net of rupees 9 lakh. ஓகே, ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி ஓல்டு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ஃபர்னிச்சரும் இருக்கு. அது வந்து நம்ம இப்போ எவ்வளோக்கு சேல்ஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா rupees 9 lakh சேல்ஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஓல்டு அசெட் இது எவ்வளோக்கு சேல்ஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா rupees 9 lakh. நெக்ஸ்ட், as capital expenditure in research and development, the proposal would attract a 100% write-off for tax purpose. ஸோ ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப் 1 டாக்ஸேஷன்ல பிஜிபிபில படிச்சிருப்பீங்க. செக்ஷன் 35ல நம்ம ஏதாச்சும் ஒரு அசட்டை வந்து ஆர்என்டி பர்பஸ்க்காக வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து 100%மே அதை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அசட் வாங்கியிருக்கோம், இந்த 35 லட்ச ரூபா கொடுத்து இந்த நியூ அசட் வாங்குறோமா, இது வந்து இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்என்டி பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த 35 லட்சமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து டிப்ரிசியேஷனை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆஸ் பர் செக்ஷன் 35 நீங்க ஆர்என்டி பர்பஸ்க்காக ஏதாச்சும் ஒரு அசட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க 100%மே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. தி கெயின்ஸ் அரைசிங் ஃப்ரம் டிஸ்போசல் ஆஃப் யூஸ்டு அசட் மே பி கன்சிடர்ட் டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த அசட்டை விற்கிறப்ப அதுல இருந்து நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் வந்துச்சு, கெயின் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாம், அது வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், தி எஃபெக்டிவ் டாக்ஸ் ரேட் இஸ் 35%. The average cost of capital of the company is 12%. Okay, so tax rate எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35%. Next, cost of capital 12%. Next, after appropriate analysis of cash flows, advise the company of the financial viability of the proposal. Ignore tax on salvage value. Salvage வேல்யூக்கு நமக்கு டாக்ஸ் இல்லை. ஓகே, ஸோ கொஸ்டின்ல சொன்னதை நான் நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ஆன்சர் எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சம்ம நம்ம 2 வேல வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு வே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க புக்கில் கொடுத்துருக்க ஃபார்மட் படி நம்ம ஆன்சர் போடலாம். இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா போடுற மாதிரி, அதாவது ப்ராஃபிட்ல இருந்து டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணி
அதுலேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த ஃபார்மட் படி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த ரெண்டு வேயுமே எப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த வே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருந்தாங்க கேஷ் இன்ஃப்ளோ 12 lakh. இதுல நமக்கு ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு 7 lakh. ஓகே. லெஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 lakh. ஸோ ரெண்டையும் நெட் பண்ணீங்க அப்படின்னா 12 lakhலேருந்து 7 lakh மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12 lakh மைனஸ் 7 lakh பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 lakh கிடைக்குது. இப்போ இதுதான் நம்மளோட ப்ராஃபிட். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்மட் எழுதிக்கிறேன். year 1, year 2, year 3, year 4, year 5, year 6. ஓகே. இப்போ நம்மளோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 lakh. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 5 lakh. 5 lakh. 5 lakh. ஓகே. இப்போ நான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். ஓகே. இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அசெட் வாங்கியிருக்கோம் 35 லட்சம். கரெக்டா? ஸோ இந்த 35 லட்சமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரே நம்ம 100% கிளைம் பண்ணிடுவோம். அப்போ டிப்ரிசியேஷன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் வரும். ஓகே. இப்போ டிப்ரிசியேஷன் 35 lakh. ஸோ இங்கெல்லாம் நமக்கு டிப்ரிசியேஷன் இருக்காது. ஃபைவ் லேக்ல இருந்து 35 lakh மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 lakh. மைனஸ்ல இருக்கும். இங்கே 5 lakh. 5 lakh. நெக்ஸ்ட் லெஸ் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் வந்து 35%. 30 lakh into 35% போட்டிங்கன்னா 10,50,000 வருது. 10,50,000. நெக்ஸ்ட் 5 lakhல 35%. 5 lakh into 35% போட்டிங்கன்னா 1,75,000 வருது. ஸோ எல்லாத்துக்குமே இதே தான் வரும். 1,75,000. 1,75,000. 1,75,000. ஓகே. இப்போ 30 lakhல இருந்து 10,50,000 மைனஸ் பண்ணுங்க. 30 lakh மைனஸ் 10,50,000 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 19,50,000 வரும். 19,50,000. இது வந்து நம்மளோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் 5 lakh மைனஸ் 1,75,000 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3,25,000 வரும். ஓகே. நெக்ஸ்ட் எல்லா இயருக்குமே அதே தான் வரும். 3,25,000.
நெக்ஸ்ட் ஆட் depreciation. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் depreciation எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 lakh. வேற எந்த இயர்லையுமே நமக்கு depreciation கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நாம கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். 35 lakh மைனஸ் 19,50,000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,50,000 வரும் ஃபர்ஸ்ட் இயரோடது. 15,50,000. நெக்ஸ்ட் எல்லா இயருக்குமே நமக்கு 3,25,000 தான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பிவி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பிவி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிவி ஃபேக்டர் இந்த சம்பளம் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பிவி ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, பிவி ஃபேக்டர் அட், இப்போ நமக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க, 12%. ஸோ பிவி ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 divided by 1.112 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரோடது உங்களுக்கு 0.892 வருது. 0.892. ஓகே, ஸோ நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட போடலாம். நெக்ஸ்ட் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா செகண்ட் இயரோடது வரும் 0.797. ஓகே, 0.797. நெக்ஸ்ட் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா தேர்ட் இயரோடது வரும் 0.711. 0.711. நெக்ஸ்ட் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் இயரோடது 0.635. நெக்ஸ்ட் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா ஃபிஃப்த் இயரோடது வரும் 0.567. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் இயரோடது பார்த்தீங்கன்னா 0.506. ஓகே, இப்போ நம்ம பி ஃபேக்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸையும் பி ஃபேக்டர் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 15,50,000 இன்ட்டு 0.892 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 13,82,600 கிடைக்கும். 13,82,600. நெக்ஸ்ட் செகண்ட் இயர் 3,25,000 இன்ட்டு 0.797. ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,59,025 கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் இயர் 3,25,000 இன்ட்டு 0.711 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2,31,075 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் இயர் 3,25,000 இன்ட்டு 0.635 2,06,375 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் இயர் 3,25,000 இன்ட்டு 0.567 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1,84,275 கிடைக்கும். 1,84,275. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் இயர் 3,25,000 இன்ட்டு 0.506. ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1,64,450 கிடைக்கும். இப்போ நம்ம டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்வேஜ் வேல்யூ. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் சால்வேஜ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ சால்வேஜ் வேல்யூ 1 lakh, 1 lakh இன்டூ சிக்ஸ்த் இயர்ல தான் நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ சிக்ஸ்த் இயரோட பி ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.506. ஓகே, 0.506. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 1 lakh இன்டூ 0.506 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 50,600 வரும். 50,600. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். summation of discounted cash inflow equal to 13,82,600 plus 2,59,025 plus 2,31,075 plus 2,06,375 plus 1,84,275 plus 1,64,450 plus 50,600. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 24,78,400 கிடைக்குது. ஓகே, 24,78,400 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல இருந்து லெஸ் கேஷ் அவுட்ஃப்ளோ அட் தி 0th பீரியட். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு அசட்டை வித்துட்டு இன்னொரு அசட் வாங்குறோம் அப்படின்னா அது ரெண்டையுமே நெட் பண்ணி வர வேல்யூ தான் நமக்கு கேஷ் அவுட்ஃப்ளோவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 lakh. 35 lakh கொடுத்து நம்ம அந்த அசட்டை வாங்குறோம். நெக்ஸ்ட் நம்மள்ட்ட ஓல்டு அசெட் இருக்கு. அந்த ஓல்டு அசெட்டை வந்து நம்ம 9 lakh சேல்ஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் நெட் பண்ணுங்க. நெட் பண்ணி வர்றதா நமக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ. 35 lakh மைனஸ் 9 lakh போட்டீங்க அப்படின்னா 26 lakh வருது. ஓகே, 26 lakh. நெக்ஸ்ட் 24 lakh 78,400 மைனஸ் 26 lakh மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 1,21,600 மைனஸ்ல வருது. ஓகேங்களா? நெட் ப்ரெசன்ட் வேல்யூ மைனஸ்ல 1,21,600 வருது. ஓகே, ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் நெட் ப்ரெசன்ட் வேல்யூ நெகட்டிவா இருக்கனால இந்த ப்ரொபோசல் வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்க ஒரு நோட் மாதிரி எழுதிருங்க. ஓகே, ஸோ இந்த சம்ம நீங்க நம்ம நார்மல் மெத்தட் படி போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். உங்க புக்கில் போட்டிருக்க ஃபார்மேட் யூஸ் பண்ணி போட்டாலும் சேம் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்க புக்கில் யூஸ் பண்ணியிருக்க ஃபார்மேட் படி இப்போ நம்ம சம் போட போறோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் வந்து அவங்க செப்பரேட்டா தனியா ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் அவுட்ஃப்ளோ. ஸோ இங்க என்ன கான்செப்ட் பார்த்தோமோ சேம் அதே தான். ஸோ நியூ மிஷினோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 lakh. இதில் நம்ம ஓல்டு மிஷினை சேல்ஸ் பண்ணுறோம் 9 lakh. இப்போ லெஸ் பண்ணீங்கன்னா 26 lakh தான் உங்களுக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே, செகண்ட் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ப்ராஃபிட் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமே நமக்கு 12 lakh வந்து இன்கம் வரும். ஓகேங்களா? ப்ராஃபிட் 1 to 6 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12 lakh லெஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 lakh. லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும் 5 lakh.
டிப்ரிசியேஷன் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணல, டிப்ரிசியேஷனை தனியாக நம்ம காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணுங்க. லெஸ் டேக்ஸ் அட் 35%. 5 lakh into 35% போட்டிங்கன்னா 1,75,000. 5 lakh minus 1,73,000 போட்டிங்கன்னா 3,25,000 தான் உங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,25,000. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், பிவி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6 இயர்ஸ்மே நமக்கு சேம் கேஷ் இன்ஃப்ளோ தான். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வருஷமே கேஷ் இன்ஃப்ளோ டிஃபர் ஆச்சு. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே தனித்தனியான பிவி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா வருஷமே 1 to 6 இயர்ஸ்க்குமே சேம் கேஷ் இன்ஃப்ளோ தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆனிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிச்சு அது கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ கிடைச்சிரும். ஓகேங்களா? அதாவது டிஸ்கவுண்ட் கேஷ் இன்ஃப்ளோ கிடைச்சிரும். ஓகே, ஸோ ஆனிட்டி ஃபேக்டர்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த 6 இயரோட பிவி ஃபேக்டர் எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதான் உங்களோட ஆனிட்டி ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆனிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 12% 1 divided by 1.12 ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரோடது மெமரி பிளஸ் செகண்ட் இயர் மெமரி பிளஸ் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா தேர்ட் இயர் மெமரி பிளஸ் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் சிக்ஸ்த் இயர். ஸோ இப்போ மெமரி ரிசீவ் கொடுத்தீங்கன்னா 4.111 கிடைக்குது. ஓகே, அப்போ இதான் நம்மளோட ஆனிட்டி ஃபேக்டர் 4.111. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ 3,25,000 into 4.111. ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 13,36,075 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒர்க்கிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷனோடது. ஸோ டிப்ரிசியேஷன் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் அசெட் வாங்கியிருக்கேன் 35 லட்சம். ஓகே, ஸோ அந்த 35 லட்சத்துமே நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இயரே 100% நான் கிளைம் பண்ணிப்பேன். ஓகே, அப்போ நான் பிஎன்எல் ப்ரிப்பேர் பண்றப்ப டெபிட் சைடு நான் போட்டுருவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ஓகேவா? ப்ராஃபிட் கம்மியாச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், டாக்ஸ் கட்டுறது எனக்கு கம்மியாகும். ஓகே, அப்போ அது வந்து எனக்கு ஒரு இன்ஃப்ளோ. கரெக்டுங்களா? ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 35 லட்சம் இன்டூ இதுல 35% வந்து நமக்கு டாக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு இன்ஃப்ளோவா மாறுது. 35 lakh இன்டூ 35% போட்டீங்க அப்படின்னா 12,25,000 கிடைக்கும். ஸோ இது எந்த இயர் நம்ம இன்கம் வரும், ஃபர்ஸ்ட் இயரே நம்ம கிளைம் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இயரோட பிவி ஃபேக்டர் என்ன, 0.892. ஸோ அதனால மல்டிபிள் பண்ணணும் 0.892. அப்போ நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,25,000 இன்டூ 0.892. ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10,92,700 கிடைக்கும். 10,92,700. ஓகே, உங்க புக்ல வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா 9,93,000 சம்திங் போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க, இதான் கரெக்டான வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா சால்வேஜ் வேல்யூ. சால்வேஜ் வேல்யூ இது சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம வந்து சால்வேஜ் வேல்யூ வந்து நமக்கு 1 lakh இருக்கு. ஓகேங்களா? இப்போ 1 lakh இது என்ன பண்ணுவோம், அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் இதோட பிவி ஃபேக்டர் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 0.506.
ஓகே 0.506. ஸோ மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 1 lakh into 0.506 50,600 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா இன்ஃப்ளோவும் கண்டுபிடிச்சிட்டோம், அவுட்ஃப்ளோவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்ஃப்ளோலாம் ஆட் பண்ணி அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே 1 2 3 இது மூணையும் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 13,36,075 plus 10,92,700 plus 50,600. ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,79,375 கிடைக்கும். ஓகே 24,79,375 இதுதான் நம்மளோட டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ. நெக்ஸ்ட் லெஸ் 26 lakh. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஷ் அவுட்ஃப்ளோ. ஓகே ஸோ இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க. 24,79,375 மைனஸ் 26 lakh. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,20,625 கிடைக்குது. ஓகே ஸோ இந்த ரெண்டு மெத்தடுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 975 வருது. ஸோ மேபி இது எதனால இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் எரர்னால இருக்கலாம். நம்ம இங்கே பி ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறப்ப ரவுண்ட் ஆஃப் பண்ணல. ஆக்சுவலாக என்ன வேல்யூ வருதோ அதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் அப்படியே எடுத்து போட்டோம். ஓகே ஸோ இங்கே கால்குலேட் பண்ணுறப்ப அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு இங்கே 975 டிஃப்ரென்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் இந்த வேல்யூ நம்ம இங்கே பி ஃபேக்டர் எடுக்கிறப்ப இது நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்த இந்த சம் வந்து உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.